அனைவருக்கும் ஆத்ம பக்தி சேனல் சார்பாக உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். இன்று யுகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதன் விளக்கத்தை தருகிறார். அதாவது ஒரு தேவயுகம் என்பது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற 4 ஒன்று சேர்ந்தால் ஒரு தேவயுகம். தேவர்களுக்கு இது ஒரு யுகம் என்று கூறுவர். நம்முடைய கால கணக்குப்படி 360 மடங்கு அதிகமாக விரிந்தது இந்த கணக்கு. அதாவது நம்முடைய ஒரு ஆண்டு தேவர்களுக்கு 24 மணி நேரம் உடைய ஒரு பகலும் ஒரு இரவும். நம்முடைய 30 ஆண்டுகள் தேவர்களுக்கு ஒரு மாதமாகும். நம்முடைய 360 ஆண்டுகள் தேவர்களுக்கு ஒரு ஆண்டு. இப்படி 12,000 தேவ வருடங்கள் சேர்ந்தது ஒரு தேவயுகம். இதையே ஒரு மகாயுகம் என்றும் 4 யுகம் கொண்ட ஒரு சதுர்யுகம் என்றும் கூறுவர். இந்த எண்ணிக்கையை கூட்டினால் நம்முடைய ஆண்டு கணக்குப்படி 43,20,000 ஆண்டுகள் ஆகின்றன. அதாவது 4,32,000 ஆண்டுகள் கொண்டது கலியுகம். கலியுகத்திற்கு 2 மடங்கு, அதாவது 8,64,000 ஆண்டுகள் கொண்டது துவாபர யுகம். கலியுகத்திற்கு 3 மடங்கு, அதாவது 12,96,000 ஆண்டுகள் கொண்டது திரேதாயுகம். கலியுகத்திற்கு 4 மடங்கு கொண்டது ஒரு சத்தியயுகம், அதாவது 17,28,000 ஆண்டுகள். ஆக மொத்தம் 43,20,000 ஆண்டுகள். இதுவே ஒரு தேவயுகம். இவ்விதம் 1000 தேவயுகங்கள், அதாவது நமது மனித ஆண்டுகளாக 432 கோடி ஆண்டுகள் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதுபோல ஒரு இரவு. மனுஸ்மிருதி முதல் அத்தியாயம் 64 முதல் 73வது ஸ்லோகம் வரை இது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாவின் ஒரு பகலை கல்பம் அல்லது சர்க்கம் என்றும் இரவை பிரளயம் என்றும் கூறுவர். இப்படி 30 பகலிரவு சேர்ந்தால் பிரம்மாவின் ஒரு மாதம். இப்படி 12 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு ஆண்டு. இவ்விதம் 100 ஆண்டுகள் பிரம்மாவின் முழு ஆயுள். பிரம்மாவின் பகல் இரவு பற்றி சொல்லிய பின் பகவான் அவருடைய உலகுக்கும் ஒரு நாள் அழிவுண்டு என்பதை விளக்குகிறார். ஆகவே அதுவும் அனித்தியம்தான். அதுவே அனித்தியமானால் அதற்கு கீழே உள்ள அனைத்து லோகங்களும் அவற்றில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அனித்தியம் என்று சொல்லவும் வேண்டுமா? கிருஷ்ண 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 கிருஷ்ணா.